நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 101.4 பண்பலை ஒலிபரப்பு. நேயர்களே, இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை இயக்குனர், நடிகர், ஸ்டண்ட் மாஸ்டர். இவரோட ஜேர்னி பலருக்கும் லைஃப் மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடியது. இந்த ஆளுமையோட ப்ரொஃபைல் நீங்கள் படித்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா. சினிமாவில் பலருக்கும் பிரபலமான பெயர்னா ஸ்டண்ட் சில்வா சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களோட ஜேர்னியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, எம்புரான் அப்படிங்கிற படம், அதற்கான வரவேற்பும் சரி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பிக் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பேன் இண்டியா மூவி அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தைங்கிற மாதிரி அவ்வளோ லாங்குவேஜ்லேயும் அவ்வளோ பேன் இண்டியா மூவிஸ் வருது. எம்புரான் மற்ற படங்கள்லேருந்து எப்படி தனித்துவமானது? இந்த எம்புரான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு படம். இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த படம். முதல்ல பிருத்திவிராஜ் சுகுமாரன், அதாவது நடிகராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக மாறின அந்த படம் லூசிஃபர். இதில் மோகன்லால் சார் நடித்தாங்க. இதே சேம் ஆண்டனி பெரம்போர் தான் அதில் ப்ரொடியூசர். ஸோ டெக்னிக்கல் பீப்புள் எல்லாமே ஒரே பீப்புள் தான். சுஜித் வாசுதேவ் கேமராமேன் அண்ட் மோகன்தாஸ் ப்ரொடக்ஷன் டிசைனர், மியூசிக் டைரக்டர் தீபு சார், எடிட்டர் அகிலேஷ், இந்த மாதிரி ஹோல் டீம் சேம் டீம் தான். அந்த படம் பண்ணுறப்போ முதல்ல பிருத்திவிராஜ் சொன்னது, மாஸ்டர் இப்படி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னது. பட் என்ன அப்படின்னாச்சுன்னா, எனக்கு எல்லாருக்கும் வர ஆச்சரியம் எனக்கு வரல. என்னடா இது பிருத்திவிராஜ் திடுப்புன்னு டைரக்ட் பண்ணுறப்பலங்கச்சில் ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். முன்னாடியே தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் ஸோ சென்சிபிள். ஓகே, கேமரா எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, டெக்னிக்கல் சைடு நான் சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல இப்படி பேசலாம், ஸோ இந்த இடத்துல இப்படி திரும்பிக்கலாம், இது இப்படி பண்ணட்டுமா, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் புத்தி உள்ள ஒரு மனிதர். ஸோ பெரிய ஆச்சரியங்கள் இல்லை. பட் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆச்சரியம், ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 1 இயர் நம்ம அந்த படத்து கூட இருக்கணும். அந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 3 படம் பண்ணலாம், 3 to 4 ஃபிலிம்ஸ் பண்ணலாம். அந்த 4 ஃபிலிம்ஸில் வர்ற வருமானத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன் டைரக்ஷனுக்கு வந்திருக்கான்னா, டைரக்ஷனில் உள்ள ஒரு பேஷன் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி தான் பண்ண படம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா பெரிய பேர் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பெரிய வருமானமான ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் கேரளாவுக்கு ஒரு பெரிய ஃபிலிம் எடுத்திருக்கிறாங்க, நல்ல மேக்கிங் எடுத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட அவர் ஒரு 150 படத்துக்கு மேலே பண்ணிட்டார் ஹீரோவாக. கண்டிப்பாக அவர் 100 டைரக்டராவது சந்திச்சிருப்பார், 100 கேமராமேன் சந்திச்சிருப்பார், 100 டெக்னிக்கல் குரூஸை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பார். ஸோ அவங்ககிட்ட உள்ள அத்தனை அனுபவத்தையும் யூஸ் பண்ணி அப்படி வெளியே வந்தது தான் அந்த லூசிஃபர். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணிட்டாருன்னு தான் அர்த்தம். அந்த படத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அந்த படத்தில் அந்த டைரக்டராக இருக்கிறப்போ எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தார் அப்படின்னு. நம்ம நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணச்சில தெரியும். சில பேர் முழுசாக கதை சொல்ல மாட்டாங்க, இந்த போர்ஷன் மட்டும் சொல்லிவிட்டு இப்படி நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் என்னென்னா முழு கதை சொல்லி, அந்த போர்ஷன் சொல்லி, அந்த போர்ஷனுக்கு எப்படி நடிக்கணும்னு வரைக்கும் நடித்து காட்டுவார் நம்மளுக்கு. ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால், டெக்னிக்கலாக ஒன்று செய்கிறதா இருந்தால், மாஸ்டர் இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி வரணும், இப்படி போகணும், இந்த லைட்டிங்காக இப்படி இருக்கணும்னு கேமராமேன்ட்ட சொல்கிறதாகட்டும், பேக்ரவுண்ட் கலர் இப்படி இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். அவரோட விஷனில் அவருக்கு கிளியராக இருப்பார். ஸோ இவ்வளோ கிளாரிட்டியான ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் உருவாச்சு அந்த லூசிஃபர் உருவாகி அது தெலுங்கு, ஹிந்தி எல்லா இடத்துலையும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. அந்த லூசிஃபர் தான் எம்புரான் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படி தான் இந்த படம் வந்துருச்சு. சூப்பர் சார். மலையாள உலகத்தில் நடிகர் மோகன்லால் அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் தமிழ் சினிமாலேயே உண்டு. அந்த மாதிரி ஆளுமைகளோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி போகும்போது என்னென்ன ப்ராக்டிஸ் இருக்கும், எப்படி அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும்? இப்போ மோகன்லால் சாரை பொறுத்தளவுக்கு இஸ் ஆல்வேஸ் ஜீனியஸ். அதாவது அவர் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சுப்பீரியராக இருப்பார். எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்மக்கிட்ட இங்கே நல்ல ஜாலியாக வேறு ஒரு மூடில் பேசிக்கிட்டு இருப்பார், ஜாலியாக ஏதோ ஒரு கதை பேசிக்கிட்டு இருப்பார், பழைய கதைகள் பேசி முடித்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பக்கம் ஒரு சீரியஸ் சீன் எடுக்க வேண்டியிருக்கும், சார் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட் சேஞ்ச் ஆகிடுவார். கேட்டிருக்கேன் நான், எப்படி சார் இது அப்படின்னா, தெரியாத மாஸ்டர் எனக்கு அப்படியே போகும். பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பிளே நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு, கதகளி பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண வேண்டியது. அதேமாதிரி சான்ஸ்கிரிட் ப்ளே, ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்காரு 3 hours. நான் கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாது மாஸ்டர் சம்ஸ்கிருதம். அப்புறம் எப்படி பண்ணீங்க? எதனா ஏற்பட்டு வச்சுக்கிட்டிங்களா? யாராவது சொன்னாங்களா? மாஸ்டர் ஸ்டேஜ் பிளேயில் அப்படி எப்படி பண்ண முடியும், ஃபுல்லாக பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ பெரிய ஆச்சரியம் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய பாட்டு பாடியிருப்பார், ஹிந்தியில் பாட்டு பாடுவார்,
மலையாளத்தில் பாட்டு பாடியிருக்காரு. எவ்வளோ பாட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடுவார். நான் பிளஸ்டு மாஸ்டர், கடவுள் ஏதோ எனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவார். இஸ் ஸோ ஹம்பிள். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ ஆளுமை இருக்குது அவர்கிட்ட. வெறும் ஆளுமை கிடையாது, இவ்வளோ ஆளுமை தன்மை இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட நம்ம ஃபைட்டை மட்டும் பற்றி சொன்னோன்னா அவருக்கு உடனே ஒரு உற்சாகம் ஆயிடுவார். அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையன் அந்த துள்ளிக்கிட்டு கிடக்கிற மாதிரி ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுவார். ரெடி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அது ஃபைட்டுனா அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுகிட்ட நம்ம ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் அவரை கடந்து வந்திருக்கேன். அவருடைய நிறைய படங்கள் கிட்டத்தட்ட 10 படங்கள் பண்ணியாச்சு, 10-12 படங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவர் ஃபைட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா விஷயமான ஃபைட்டுங்களையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். அந்த மாதிரி வந்தது தான் இந்த படம். எம்புரான் படத்துக்கான லொக்கேஷனாக ட்ராவல், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக நீங்கள் டீமோட ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனீங்க, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போனீங்க? ஆக்சுவலி இந்த படத்தினுடைய கதை கேட்டிங்கன்னா, முரளி கோபி அவர் கதை எழுதுனது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பெரிய ஹிட் ஆனதுனால அதை பீட் பண்ணணும்னு ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த எழுத்து அவர் எழுதிட்டார். எழுதுனா பட்ஜெட்டு கைக்குள்ளே அடங்கலை. ஸோ ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்போர் என்ன சொன்னாலும், நீங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், பரவாயில்ல அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டில் பல படங்கள் எடுக்கலாம், மலையாள படங்கள். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் இது, ஓப்பன் பட்ஜெட்டில் பண்ணுங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கிளாரிட்டியாக எடுத்திருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ட்ராவல் பண்ண இடங்கள் மட்டும் சொல்கிறேன். அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணோம், லண்டன் ட்ராவல் பண்ணோம், துபாய் ட்ராவல் பண்ணோம், அபுதாபி ட்ராவல் பண்ணோம், ரஷ்யா ட்ராவல் பண்ணோம், லடாக் ட்ராவல் பண்ணோம், லடாக், குஜராத் ட்ராவல் பண்ணோம், ட்ரிவேண்ட்ரம் ட்ராவல் பண்ணோம், பெங்களூர் ட்ராவல் பண்ணோம், ஹைதராபாத் ட்ராவல் பண்ணோம், நம்ம செங்கல்பட்டு இங்கே ட்ராவல் பண்ணோம், இது இல்லாமல் கொச்சின் ட்ராவல் பண்ணோம், கொச்சின் இல்லாமல் மலப்புழா ட்ராவல் பண்ணோம். ஸோ இவ்வளோ இடங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய ஃபாரின் நடிகர்கள், ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய எல்லா இடத்துலையுமே அவ்வளோ க்ரௌடு வச்சு அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்தந்த நடிகர்களை நடிக்க வச்சு ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மிக முக்கிய காரணம் ஆண்டனி பெரும்போர். அவர் அந்த ஓப்பன் பட்ஜெட் கொடுத்தனால டைரக்டர் ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. உங்களுடைய இந்த படத்துக்கான டேட்ஸ் எவ்வளோ போச்சு? இதே டேட்டில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிருக்கவும் முடியும். இந்த கதை உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? ஆமாம், இதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 நாள் கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னது கரெக்ட். ரொம்ப கிளாரிட்டியாக கேட்ட ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த படத்துக்காக 2-3 படங்கள் நம்ம விட வேண்டி இருந்துச்சு, விட்டுருக்குறோம். அதெல்லாம் ஒன்றும் என்னென்னா ஒரு திருப்தி இருக்கும். ஒரு சில டைரக்டருங்க வந்து என்ன எழுதுகிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைரக்டருங்க என்னென்னா ஓகே கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ளெக்ஸியாக இருப்பாங்க. பட் இந்த டைரக்டர் என்னென்னா அவர் என்ன எழுதினாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கிடைக்கிறது திருப்பி எப்போ கிடைக்கும்னு தெரியாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஸ்கேலு, இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங். ஸோ எல்லாருமே நான் ஆக்ஷன் டீமு, அப்புறம் சுஜித் வாசுதேவ் டிஓபியோட டீமு, டைரக்டரோட டீம் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும், வாவா அண்ட் ரெனீத் அண்ட் லிபான், இந்த மாதிரி அந்த டீம் பசங்க எல்லாருமே அவங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு வேலை செஞ்சுருக்கோம் அந்த படத்தில். ஈவன் ப்ரொடக்ஷன் டிசைனர், பெரிய பெரிய செட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 20 கோடி 15 கோடி 30 கோடி அந்த மாதிரி தான் செட்டு. ஒவ்வொரு செட்டுமே சும்மா குறைச்சலுங்கிற ஒரு செட்டே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு அந்த படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பெரிய இந்த படத்தினுடைய மேக்கர், ஃபில்ம் மேக்கர். ஏன்னா இந்த டைரக்டரோட விஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம பண்ணணும், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் இருந்தாலும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆடு ஜீவிதம் பற்றி பிருத்திவிராஜ் சார்கிட்ட பேசியிருக்கீங்களா? உடல் எப்படி வருத்துனீங்க அந்த விஷயங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் பேசினேன். அது படம் பார்த்த உடனே கண்ணில் தண்ணியோட நான் பேசினேன். ஃபோன் பண்ணி பேசினப்போ சிரிச்சிட்டு சார் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் அவரோட ரொம்ப நாள் ஜேர்னி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எனக்கு பிருத்திவி சாராக தெரியும், பிருத்திவிராஜ் சாராக தெரியும், பிருத்திவிராஜ் சுகுமார்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்சர்வ் பண்ணுவேன்னாச்சு, நான் ஒரு ஹீரோக்கிட்ட அவங்க இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் எப்படி கண்டினியூட்டி அதை கேரி அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப உத்து பார்க்குறப்ப தான் அது தெரியும். உத்து பார்க்குற ஒரு மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இந்த சீனில் வேறு மாதிரி பண்ணிருக்காங்க, அந்த சீனில் கொஞ்சம் மாறிட்டானே, அதை கண்டினியூ பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கலை வந்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அது பிருத்திவிராஜ் சார் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருப்பார். அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் இடையில் இருக்கிற ஒவ்வொரு கண்டினியூட்டி, எப்போவுமே நம்ம அந்த மூடு ஸ்வாப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த மூடை எப்போ எடுத்துகிட்டு போய் எங்கே பயப்படணுமோ அங்கே பயந்து, எங்கே ரன் எடுக்கணுமோ அங்கே எடுத்து அவர் மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணுவார். நான் மும்பை போலீஸ்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் ரொம்ப கேட்டேன் நான், எப்படி சார் அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதேமாதிரி ஜனகணமனன்னு ஒரு கோர்ட்டு ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்பார். அதில் தனக்கு கொடுத்த அந்த கேரக்டரை தான் தோல் மேலே தூக்கி வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறதுங்க இல்லை, அந்த வித்தை தெரிஞ்சவர். நான் பேசினப்போ சிரிச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னாரு.
இவ்வளோ நாள் ஆக்டராக தெரிஞ்ச ஒருத்தர் திடீர்னு ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? சார் ஏன் சார் இந்த ரிஸ்க்கு நம்மலாம் வந்து இருக்கிறதுலேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. ஏன்னா அவர் பிஸியான ஆக்டரு கூட. அவர் டைரக்ஷன் சொன்னோடனே நீங்கள் ரிப்ளை என்ன கொடுத்தீங்க? இல்லை அவரே சிரிச்சுட்டு தான் சொன்னார், ஐயோ மாஸ்டர் நானும் கடைசியில் டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. வாங்க சார், வெல்கம் சார், யுவர் கேபபிள் சார் அப்படின்னு தான் சொன்னேன் நான். பட் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் சும்மா சொல்கிறேன், ஒரு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட ஒரு ஹீரோவாக சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 2-3 படம் பண்ண முடியும் அவரால். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் 4 லாங்குவேஜ் அவர் தெரியும், ஓகேவா. ஒரு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண முடியும் இல்லையா. அப்போ 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு என்னாச்சு, அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி, சும்மா பேச்சுக்காக சொல்கிறேன், மினிமமாக ஒரு 100 கோடி அவர் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு படத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த டைரக்ஷனில் இருக்கிற பேஷனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. வெறும் பணம் மட்டுமே இல்லை வாழ்க்கை, நம்ம ஒன்று பண்ணணும், அது ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கணும். அது கேரளா இண்டஸ்ட்ரியோ சரி, இந்தியன் இண்டஸ்ட்ரியோ சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு ப்ரௌடு மூமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்குல்ல, அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு தோணுச்சு, இவ்வளோ பேஷனாக இருக்கிற ஒரு டைரக்டர் கண்டிப்பாக பண்ணலாம் சார், பண்ணுங்கள். அதுதான் நாளைக்கு பேசும். நடிப்புக்கு மேலே ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, மனசுக்கு பிடிச்சமாக ஒரு வேலையை செய்கிறார்ல. சூப்பர் சார். லூசிஃபர், எம்புரான் ரெண்டுலேயுமே நிறைய ஃபைட் சீன்ஸுக்கு வந்து ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஸ்டண்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதும், நார்மல் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் பயம் இருக்கிறவங்கள ரெடி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டான்ஸ் மாஸ்டர்ட்டையும் சரி, ஸ்டண்ட்டு மாஸ்டர்ட்டையும் சரி, வர்ற ஆர்டிஸ்ட் வந்து தனக்கு டவுட் இருக்குன்னா வந்து விழுந்துருவாங்க, சார் நீங்கள் தான் தேத்தணும், பார்த்துக்கோங்க கை கால் எலும்பெல்லான்ட்டுன்னு. உங்களுக்கும் ஆல் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஸ்டண்ட்டில் உட்பட இருக்கிறவங்களுக்குமான கான்வர்சேஷன் 2 படங்கள்ல எப்படி போச்சு? எனக்கு வந்து லூசிஃபரில் வந்து நிறைய வெளி ஆளுங்க, பெரிய ஆளுங்க இல்லை, இந்த ஃபாரினர்ஸு, பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள், இவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நார்த் இந்தியன் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த படத்தில் அவ்வளோ பேர் இல்லை அந்த டைமில். பட் இந்த படத்தில் என்ன விஷயம்னா, நம்ம இப்போது 30-40 ஃபாரின் ஃபைட்டர்ஸ் வர்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 35-40 மெம்பர்ஸ் கூட்டு போனால் தான் இவங்க செய்கிறத பார்த்து தான் அவங்க செய்வாங்க, சொல்ல முடியாது. ஸோ எனிவே ஆல்வேஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 ஃபைட்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒரு ரிஹர்சல் பண்ணி அந்த டைம் டேக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்துச்சு. சூப்பர் மாஸ்டர். எம்புரான் இந்த மாதிரி பேன் இண்டியா சினிமாக்களோட காலமாக இது இருக்குது, அதனோட பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் வந்து மொழி நம்மளுக்கு அந்நியமாக இருந்தாலும் அதனோட கதை மூலமாக அது பெரிய வெற்றி அடையும். எம்புரான் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்க போகுது? கண்டிப்பாக எம்புரான் வந்து நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது தான் சொன்னேன், அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. மெதுவாக அந்த ஸ்டோரி மூவ் பண்ணாலும் உங்களை கண்டிப்பாக ஏமாத்தாது அப்படின்னு சொன்னேன். என்ன நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அது ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஏன்னா சாதாரண வேலை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் செய்யிருக்கிறாங்க. ஒரு 100 ரூபாயோ சரி, 50 ரூபாயோ சரி, 10 ருபீஸோ சரி, அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. அந்த காசை கொண்டு வந்து நீங்கள் டிக்கெட்டாக வாங்கி படம் பார்க்கும்போது அந்த காசுக்கு கண்டிப்பாக மரியாதை இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த காசுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். ஓகேப்பா, நல்லா ஃபில்ம் மேக் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்லோடு தான் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போவீங்க. டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு தான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு நம்புகிறேன் சார். சார், உங்களுடைய சித்திரை செவ்வானம், சித்திரை செவ்வானத்தில் கிடைச்ச லெசன், அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது? நான் அதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சார். என்னென்னா, ஆக்ஷன் டைரக்ஷன் பண்ணுறது வந்து வேறு, ஆனால் ஒரு ஃபிலிமை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது வேறு அப்படின்னு முதல்ல அதில் தெரிஞ்சுது. பட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு, நம்ம ஒவ்வொரு ஃபிலிமுக்குமே ஒரு 40 மினிட்ஸு, ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம டைரக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த 1 ஹவர் நம்ம இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் ஃபிலிமாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு தான் பண்ணுது. பட் இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் நிகழ்ந்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, எப்போவுமே நம்மளை உலகத்தில் உள்ள நிறைய பேருடைய பார்வைகள் எப்படி இருக்குன்னாச்சுன்னா, அவர் ஸ்டண்ட் மாஸ்டர்ப்பா, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆளாக இருப்பார் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு, அவங்களே ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, நம்மளை பார்த்தாலே ஒதுங்கி போவாங்க. பெரும்பாலும் தாய்மார்கள், பெண்மணிகள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயந்து ஒதுங்கி போவாங்க. பட் ஒன்ஸ் சித்திரை செவ்வானம் பண்ணி முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்து பாராட்டினதுக்கப்புறம் எனக்கு முதல்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணது யார், நிறைய பேர் வந்து பேசுனது யார் அப்படின்னா, நிறைய தாய்மார்கள், நிறைய பெண் குழந்தைகள். லண்டனில் இருந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ளைட்டு ஏறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி
யாரோ ஒரு பொண்ணு தப்ப தப்ப தப்பன்னு ஓடி வந்துச்சு. ஓடி வந்தோடனே நான் கொஞ்சம் பதட்டத்தோட இப்படி பார்த்தா நேரம் வந்துச்சு. சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. அப்போ ஓ தமிழா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் ஃபாரின் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுனால. ஆமாம் சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் அப்பா வந்துக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட பேசணும். உங்கள் அப்பா எதுக்கு என்கிட்ட பேசணும்? அந்த பொண்ணு மூச்சு வாங்க பேசுது எனக்கு. இல்லை சார் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். பரவாயில்ல வரட்டும், நீ தானே மாதிரி தண்ணி கொடுன்னு அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்தேன். அந்த பொண்ணு நின்றுச்சு. நின்று அவங்க அப்பா வந்தார். வந்தவுடனே அவங்க அப்பா வந்து தமிழ், நம்ம சுத்த தமிழ், இங்கே மயிலாப்பூரில் இருக்கிறவங்க. ஓ ஸோ ரொம்ப அற்புதமாக பேசினார். சார் உங்களுடைய படம் பார்த்தேன், நான் எவ்வளோ நேரம் எத்தனை தடவை பார்த்துருப்பேன், உங்கள் படத்தினுடைய பிக் ஃபேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃபு எல்லோரும் பேசினாங்க. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு. என்னது நம்ம படம் இவ்வளோ வேலை பண்ணியிருக்குது அப்படின்னு. சார் இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம், ஒரு அப்பா பொண்ணுக்குமான ஒரு பாசம், எனக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் சார், அந்த லெவலுக்கு உங்கள் படம் என்னை ரொம்ப பாதிச்சுது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு பார்த்தீங்களா. இதெல்லாமே எனக்கு புது அனுபவம் தான். இப்படி ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து நேரில் வந்து டப்புன்னு பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக இருக்காது, எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன். எனக்கு நிறைய பேர் வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, உங்கள் படம் பார்த்தேன் இப்படி இருந்துச்சு. எல்லா பெண் பிள்ளைகளும் சொன்ன விஷயம் அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பாவை எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு. ஸோ எல்லா பெண் பிள்ளைகளுமே அவங்களுடைய அப்பாவை ஏதோ ஒரு கணத்தில் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ் பண்ணுற கணத்தில் நம்ம அதை ஞாபகப்படுத்தி விட்ருக்குறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் ரொம்ப பெரிய இம்பேக்ட். இப்போ அடுத்த லைனப்பில் இருக்கிறது ஸ்டண்ட் ஒர்க்கா ஸ்கிரிப்ட் ஒர்க்கா? எல்லா ஒர்க்குமே போய்கிட்டு இருக்குது. ஸ்டண்ட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது, ஆக்டிங் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது, ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக பண்ணணும் அப்படின்னு வெயிட்டிங். சூப்பர். திருச்சிற்றம்பலம் படம் தேசிய விருது பெற்றது. படம் வெளியானப்பவே மிகப்பெரிய வெற்றி, பலரோட கவனத்தையும் பெற்றுச்சு. தேசிய விருது பெற்றப்போ இன்னும் மேலும் ஒரு கவனம் கிடைச்சது. ஒரு தேசிய விருது பெற்ற படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் அப்படியும் கேட்கலாம். அதில் நீங்கள் நடிகராகவும் இருக்கிறீங்க, ஸ்டண்ட் மாஸ்டராகவும் இருக்கிறீங்க, ஆல் இன் ஆல் கலக்குறீங்க. அண்டு தனுஷ் சார் கூட உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ட்ராவலே இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஆமாம், உண்மையிலே இந்த நேஷனல் அவார்டு வந்து பெரிய சந்தோஷம். ஆனால் நேஷனல் அவார்டு ஃபிலிம்னு நினச்சி நம்ம அதில் ஒர்க் பண்ணல. கண்டிப்பாக தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை ஃபாலோ பண்ணுவேன் நான். சார் டேரக்டராக அவர் ரொம்ப கிளாரிட்டியாக ஒன்று சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் இது போதும் அப்படி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸ்டண்ட் மாதிரியே இருக்காது. ஆனால் ஸ்டண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுது. நம்ம பக்கத்தில் சும்மா லைவாக பண்ணுற மாதிரி இருக்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் எடுத்தது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இதில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கணும். பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் சொன்னால் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு. இல்லை ரொம்ப சின்னது மாஸ்டர், உங்களை எப்படியுமே சின்னதை யூஸ் பண்ணுறேன் சார், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த படம் பார்த்தாச்சுன்னா படம் பெரிய ஹிட்டு. படத்தில் சாங் ஆகட்டும் எல்லாமே இல்லையா, அந்த ஒரு அப்பா இமோஷன் சீனு, ஃபேமிலி இமோஷன் சீன் சூப்பராக பண்ணியிருந்தார். நடிகர் தனுஷ், இயக்குனர் தனுஷ், அவரோட உங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது? ஏன்னா மாறனில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, திருச்சிற்றம்பலம்ல ஆக்டர் ப்ளஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த ஆளுமையை எப்படி கவனிக்கிறீங்க? இல்லை, நான் வந்து 2 பேரை பார்த்து, அதை நான் இப்போ சமீபத்தில் தான் அந்த இதையும் நோட் பண்ணி சொன்னேன். 2 பேரை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டது, ரொம்ப சந்தோஷப்பட்டது, வியந்து பார்த்தது 2 பேர். என்னென்னா, ஒன்று தனுஷ் சார், இன்னொன்று வந்து பிருத்திவிராஜ் சார். தனுஷ் சாரை வந்து நான் ஆக்டராக பார்த்துருக்கேன் அப்போ அசிஸ்டண்டாக இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் சூப்பர்ப் ஆக்டர்னால் நான் சொல்கிறது ஹிந்தியில் போய் நடிக்கிறாரு, தமிழில் நடிக்கிறாரு, இங்கிலீஷில் போய் நடிக்கிறார், ஹாலிவுட்டில் அப்படி ஒரு ஆக்டரை பார்த்தேன். அதே மாதிரி தான் நான் பிருத்திவிராஜ் சார் பார்க்கும்போது தமிழில் நடிச்சுக்கிட்டு இருந்தார், மலையாளத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார், தெலுங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் டைரக்டர் ஆகிட்டார். இந்த பக்கம் இவர் பார்த்தானா திடீர்னு இவர் பாடகர் ஆனார், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாடல் ஆசிரியர் ஆனார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ 2 பேரோட வளர்ச்சியுமே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான பீப்புளுங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷம். என்னென்னா அவர் இன்றைக்கி ஹாலிவுட் லெவலில் போயிருக்காரு, நேஷனல் அவார்டு வின்னர் இல்லைங்களா. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் பார்க்குறது. ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணுறதுல. நீங்கள் பயணப்படுற இயக்குனர்கள்ட்ட நாம் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். அப்படி மிக நெருக்கமாக உங்களோட தொடர்ந்து ட்ராவல் ஆகிற, நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அப்படி ட்ராவல் ஆகிறவங்கள பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சார், இப்போ கௌதம் சார், லிங்குசாமி சார், சிறுத்தை சிவா சார், வெங்கட் பிரபு சார், பிருத்திவிராஜ் சார், தனுஷ் சார், நிறைய டைரக்டர் கூட கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். நான் ஒவ்வொரு தடவையும் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டே தான் போகிறது. ஏன்னா நம்ம எப்பவும் பக்கெட்டை வந்து ரொப்பிக்கிட்டு போகிறதே கிடையாது, ஃபுல்லாக எம்டியாக இருக்கிறது தான் போகிறது, எம்டியாக எடுத்துக்கிட்டு போகிறது. ஸோ எவ்வளோ கொட்டினாலும் வாங்கிக்கும் உள்ள. எவ்ரி டே லேர்னிங் தான் சார். எவ்ரி டே, எவ்ரி ஸ்டோரி, எவ்ரி லொக்கேஷன்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நான் இன்றைக்கும் புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு எவ்ரி டே நான் வேண்டிகிட்டு போகிறது. ஸோ டெய்லி லேர்னிங் ப்ராசஸ் தான்.
சூப்பர். தமிழ்ல ஒர்க் பண்றது எல்லாருக்குமே வந்து ஒரு மொழி அப்படிங்கிறதுனால அது எளிதா இருக்கும். பேபி ஜான் நீங்க போகும்போது தெறியோட ஒரு ரீமேக் வெர்ஷன்ங்கும்போது, ஹிந்தியில வந்து அங்க ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? ஆமா. கண்டிப்பா இங்க நம்ம சவுத் இந்தியாவுக்கும், நார்த் இந்தியாவுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இப்ப என்னன்னா, அவங்க நார்த் இந்தியன் பீப்பிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மாரி ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் செப்பரேட் பீப்பிள், டைரக்ஷன் செப்பரேட் பீப்பிள். இந்த டைரக்ஷன் டீம் அவங்க எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஆக்ஷன்லேருந்து என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் அது எல்லாமே அவங்களே செட்டப் பண்ணிடுவாங்க. பட் இங்கே எல்லா வேலையும் நம்ம பண்ணணும். அங்கே அவங்க எல்லா விஷயத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு ரோல் கேமரா ஆக்ஷன் கூட அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம தேவை என்னென்னா, இது தேவை, இது தேவையில்லை, இது இங்கே போதும், போதாது, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம், இல்லை இதை கொஞ்சம் குறைச்சி பண்ணலாம், இந்த இடத்துல கரெக்ட் கிடையாது, எடிட் பாயிண்ட் சரியாக வரல, கேமரா சைடு மூவ்மெண்ட் சரி, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். கம்ப்ளீட் ஃபோக்கஸ் டைரக்ஷனில் மட்டும் இருந்தால் போதும். மீது எந்த விஷயமும் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்கே ஒர்க்கிங் ஸ்டைல். இப்போ பேபி ஜான் பண்ணேன், அது என்ன ஆக்ஷன் ஹீரோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் நிறைய லாங்குவேஜ் படம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நேபாளில் கூட ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் பாராகவுன். ஆமாம், பாராகவுன் பண்ணேன். அந்த நேபாள் ஃபிலிமில் கூட பார்த்திங்கன்னா அப்படி தான். ஸோ நம்ம அங்கே போகும்போது நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜ் படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பொது ஆசை. ஏன்னா நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், மராட்டி ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன், பெங்காலி ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் பண்ணணும். அது இப்படி தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நேபாளில் நீங்கள் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஹோல் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் போனது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னதாங்க, ரொம்ப சின்னது, பெரிய அஃபோர்டபுள் இல்லை, அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்லாம் படம் எடுக்கிறது கிடையாது. பட் அப்போ கூப்பிட்டு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த படத்தை போய் பண்ணிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், அந்த படத்தில் அங்கேயும் நேபாளையும் ஆக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க அங்கே? அங்கே ஹிந்தியில் பேசியிருக்கிறேன். பட் அவங்க ஏதோ டப்பிங் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இப்போ தான் நிறைய டெக்னிக்கல் வந்துருச்சுல, உங்களுக்கு தெரியல, லிப்ஸிங்கை கூட ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸோ அது ஈஸியாக ஆகிக்கும். ஹரிஹர வீரமல்லு படம் சார், பவன் கல்யாண் அவரோட இணையிறீங்க. தெலுங்கு அங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? முதல்ல நான் இன்ட்ரோ கிடச்ச படமே தெலுங்கில் தான். நம்ம ராஜமௌலி சார் கூட யமதுங்காங்கிற ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய படங்கள், நூற்றுக்கணக்கான படங்கள் அங்கே பண்ணிட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு பெரிய லாங்குவேஜ் வேரியேஷன் தெரியும். அது மாதிரி இப்போ மலையாளம் பண்ணுறோம், கன்னடம் பண்ணுறோம். இந்த படமெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஒரு இதில் தான் இருக்கிறதுனால என்ன அங்கே கொஞ்சம் மேலே தூக்கலாக இருக்கும். இப்போ நீ லூசிஃபர்னு சொன்னால், லூசிஃபரோட தெலுங்கு வெர்ஷன் சிரஞ்சீவி சார் தானே பண்ணார். ஸோ அப்போ அங்கே போய் பண்ணேன் நான். சிரஞ்சீவி சார், சல்மான் கான்லாம் பண்ணாங்க. ஸோ அங்கே அந்த படம் பண்ணோம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிஹர வீரமல்லு பவன் கல்யாண் சாரோட அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பவன் சார் கூட பண்ணுறேன். படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து ரத்னம் சார், ஏஎம் ரத்னம் சார். ஸோ அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சன்னு தான் ஜோதி கிருஷ்ணா, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதுவும் ரிலீஸுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. டெபியூட்டி சிஎம் கூட பண்ணுறதுல ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஸ்டாரில். சூப்பர். நிறைய ஸ்டார்ஸை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. தேட்டரில் பார்க்கும்போது அவங்க வர்ற சீன், ஓப்பனிங் சாங்க்கெல்லாம் கிளாப்ஸ் அப்படி அள்ளும். நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. ஒரு நடிகர் எதனால் கொண்டாடப்படுகிறார்? எல்லாருமே நடிக்கிறாங்க, ஆனால் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் விழுறது, அந்த நட்சத்திர வெளிச்சம் அப்படிங்கிறத சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுமையாக நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? எனக்கு உடனே பாலகுமாரன் சார் தான் ஞாபகத்துக்கு வர்றார். ஏன்னா அவர் சூரியனோட சில நாட்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து ரஜினி சாரை பற்றி எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். யாரோ பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதுனது அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அதில், என்ன இது, நானும் இந்த சினிமாவில் தானே இருக்கிறேன், நானும் எவ்வளவோ எழுதுனேனே, இவங்கெல்லாம் டைலாக் பேசுகிறதுக்கு இவ்வளோ எழுதுனேனே, என்ன பார்க்குறப்போ குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறவங்க, அங்கேருந்து ரஜினி சார் வர்றப்போ தலைவா அப்படின்னு கத்துறாங்களே, என்னை சுற்றி 2-3 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அவர் வரும்போது ஒரு 25-50 பேர் யார் என்னை பார்த்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட அவரை நோக்கி திரும்புகிறாங்களே, இதுக்கு பேர் என்ன, ஏன் எனக்கு கிடைக்காது அவருக்கு மட்டும் கிடைக்குது, அப்படி ஒரு கோர்வையை எழுதியிருப்பார். அந்த கோர்வைக்கு கடைசியில் அவர் ஒன்று சொல்லிப்பார், இதுதான், இது ஒவ்வொருத்தருக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதி. சில பேர் நடித்தாலும் கொண்டாடுவாங்க, நடிக்கலைன்னாலும் கொண்டாடுவாங்க இல்லைங்களா. சில பேர் வந்தாலும் கொண்டாடுவாங்க, வரலைன்னாலும் கொண்டாடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே சிரிப்பாங்க. இப்போ நாகேஷ் சார், வடிவேல் சார்லாம் ஸ்டேஜில் அப்படி வந்தாலே சிரிப்பாங்க, பேசவே வேண்டாம், அப்படியே சும்மா நிற்பாங்க. நீங்கள் சும்மா நிற்கிறத பார்த்து கக்கன்னு சிரிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நான் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நினைக்கிறேன், ஸ்டேஜில் அதில் ஏறி அப்படி நின்றுக்கிட்டே இருப்பார், நிற்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிற வரம் இல்லைங்களா. சில பேரை பார்த்தாச்சுன்னா அப்படி தான், அதுதான் ஸ்டார், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சூப்பர். இப்போது உங்களை நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். 7G ரெயின்போ காலனி அந்த டைமில் தமிழ் சினிமாவில் நாங்கள் வந்து ஒரு 7th 6th படித்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து உங்கள் டேட்டுக்காக வெயிட் பண்ணுற டேரக்டர்ஸ் அதிகம், பல லாங்குவேஜில். மாஸ்டர் வந்துட மாட்டாரா, இந்த பட்ஜெட் அவர்கிட்ட போய் சொல்லலாமா, நல்ல கண்டென்ட் அவர் பண்ணி தருவார், இப்படி நிறைய பேர் வந்து கோடம்பாக்கத்தில் உங்களை வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு
காத்துட்ருக்குறாங்க. உங்களோட அந்த ஃபில்மோகிராஃபியில் நம்ம போய் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 5 படம் இருக்கும். அதை தாண்டி நானே ட்ராவல் பண்ணும்போது வடபழனி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பைக்கில், ஸ்டண்ட் கலைஞர்கள் சங்கத்தோட கட் அவுட்டில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். ஐ மீன் ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக நீங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்குமே பிஸியாக இருக்கிறீங்க. அந்த கலையை திறம்பட கற்றுக்கொண்டவங்க நிறைகுடமாக இருக்கிறவங்கள தான் வந்து அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த கலை உங்களுக்குள்ளே வந்ததும் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பிஸியாக இருக்கிறதும் அந்த ஸ்டண்ட்டில் ஒரு ஸ்டார்டமாக நீங்கள் இருக்கிறீங்கல்ல. எத்தனையோ பேர் வந்து விமல் உனக்கு எங்கேயும் டேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், இந்த ஸ்டண்ட் இருக்குது அப்படின்னு என்கிட்ட புதுசாக பிகினிங்காக வர்றவங்க கேட்பாங்க. அவங்கள 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், அந்த ஒரு லெவலில் இருந்துகிட்ருக்கு. அதில் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். பட் அந்த ஒன்ஸ் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் பிஸியாக இருப்பீங்க, லைஃப் டைம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. இதுக்கான ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலகுமாரன் சொன்ன மாதிரி தான் நினச்சிப்பேன் நான். நம்ம என்ன பண்ணிட்டோம், உண்மையை சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இதில் நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க, ஒன்றுமே பண்ணலை. இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு அவார்டை வாங்கும்போது எனக்குள்ளே எழுகிற கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருக்குன்னு ஒரு அவார்டு, மாஸ்டர் சன் சில்வா பின்னிருக்கார், சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அவார்டு கையில் வாங்கின உடனே முதல் கொஸ்டின் எனக்குள்ளே இங்கே வர்றது எங்கன்னா, முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, டேரக்டர் வந்து இப்படி கதை சொல்லுவார். அந்த கதை சொல்லும்போது அவர் சொல்லுவார், மாஸ்டர் அவன் அங்கேருந்து வரணும், இவன் இங்கேருந்து வரணும், இப்படி வரும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் மாஸ்டர் அப்படிம்பார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு இங்கேருந்து வா அப்படி போனோன்னா அந்த பக்கம் போய் அசிஸ்டன்ட்டே அவர் இங்கேருந்து வரணுமா இப்படி ஒன்று வேணும்னு கேட்குறாரு டேரக்டர்னு சொன்னோன்னா அவர் ஒன்று பண்ணுவார். பண்ணி முடித்தோடனே அங்கேருந்து கேமராமேன் வந்தோடனே, மாஸ்டர் இந்த பக்கம் வச்சு பண்ணிக்கலாமா, இப்படி இந்த பக்கம் பொசிஷன் மாற்றிக்கிறீங்களா, இவர் இப்படி வர சொல்லுங்கள், அவர் அப்படி வர சொல்லுங்கன்னு அவர் ஒன்று சொல்லுவார். சொல்லி ஒரு லைட்டிங் பண்ணுவார். பண்ணி முடிச்சு இப்போ ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே ஹீரோக்கிட்ட சேம் திங் தான் சொல்லுவோம். சேம் திங்கை சொன்ன உடனே ஹீரோ ஒன்று பண்ணுவார், மாஸ்டர் எனக்கு லெஃப்ட் சைடு இல்லாமல் ரைட் சைடு நான் பண்ணிக்கிறேன், எனக்கு ரைட் சைடில் பண்ணாமல் இப்படி ஒன்று பண்ணிக்கிறேன், அவர் இது இப்படி பண்ணிக்கட்டும் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஸோ இங்கே கொரியோகிராஃப் பண்ணிடுவோம். இதை கேமராமேன் எடுத்து கொடுத்தா டைரக்டரும் விசில் பண்ணிடுவார். விசில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் கொடுத்தா அவர் ஒரு மேஜிக் பண்ணி கொடுப்பார். மாஸ்டர் இந்த எடிட்டிங் இப்படி பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி, இது சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது முடித்த உடனே எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு சிஜி எல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுக்கும்போது, என்னப்பா இது நம்ம ஷூட் பண்ண மாதிரியே தெரியலையப்பா அப்படின்னு ஒன்று வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மியூசிக் டைரக்டர் போன உடனே அவர் ஒரு மியூசிக்கை போட்டு அதை எங்கேயோ தூக்கி நிப்பாட்டிடுவார். இந்த படத்தை ஆடியன்ஸ்லாம் பார்த்து கிளாப் பண்ணி கைத்தட்டி, இப்போ நீங்கள் வந்து சில்வா மாஸ்டருக்கு அவார்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் இதில் வாங்கிட்டேன், இதில் என்னோடய பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். முதல்ல ஷீல்டரை கையில் வாங்கினோன்னு நான் நினைக்கிறதா தான் யோசிப்பேன், இதில் என்னோடய பங்களிப்பு என்ன, இத்தனை பேரோட உழைப்பு தான் அது, இதில் நம்ம ஒன்றுமே இல்லையே, நான் என்ன அப்படியான்னு வேடிக்கை பார்த்த ஒரு மனிதராக தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் அதை தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எப்படி எனக்கு நடக்குது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு பக்கம் சங்கர் சார் அறிமுகப்படுத்தினது, ஒரு பக்கம் ராஜமௌழி சார் அறிமுகப்படுத்தினது, ஒரே தடவையில் விஜய் சார் படம் பண்ணது, ஒரே தடவையில் அஜித் சார் படம் பண்ணது, ஒரே தடவையில் சூர்யா சார் படம் பண்ணது, ஒரே நாளில் விஜய் சார் படம் ரிலீஸு, அஜித் சார் படம் ரிலீஸு. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு இதெல்லாம் செய்விக்க சொல்லுது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எதனால் நிகழ்ந்ததுன்னு தெரியும். ஏன்னா நம்மளை விட நிறைய திறமைசாலிகள் வெளியே இருக்கிறாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த திறமைசாலிகளுக்கு அந்த இடம் கிடைச்சதுக்கா எனக்கு தெரியாது. பட் நம்ம அவ்வளோ பெரிய திறமைக்காரங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். என்னோட கீதாபச்சாரம் மாதிரி செய்கிற வேலையை திருப்தியாக செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். அது மட்டும்தான் தாட்டுக்குள்ளே ஓடுமே சொல்லி நீங்கள் சொல்கிற இந்த தாட்டெல்லாம் எனக்கு ஒவ்வொரு ஷீல்டு வாங்கி கையில் இப்படி வைக்கிறப்போன்னு நினைக்கிற முதல் நினைப்பு இது தான். நான் இப்போ சொன்னது தான். இத்தனை நினைவுகளும் எனக்கு வந்துட்டு போகிறது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்குது. அதுதான் உங்களை இன்னும் ஓட வச்சுக்கிட்டே இருக்குது சூப்பர் மாஸ்டர். உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு, உங்களோட ஃபிட்னஸ்ஸு சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் தம்பி. நீங்கள் வந்து 5 o'clock எழுந்திருப்பீங்க, நான் வந்து 4:30 4:15 அந்த மாதிரி எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு டெய்லி எவ்ரிடே ஒர்க் அவுட், எவ்ரிடே மெடிடேஷன், எவ்ரிடே ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபிட்னஸினுடைய ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. டெய்லி காலையில் எந்திரிக்க பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு லாங் டே கிடச்சிடும். லாங் டே கிடச்சாலே நிறைய வேலை பண்ணலாம், நிறைய வேலை பண்ணாலும் நல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒர்க் வரும், நல்லா ஒர்க் பண்ணால் நல்லா தூங்கலாம், அவ்வளோதான். வேறு என்ன, சிம்பிள். சூப்பர் மாஸ்டர். ப்ரொஃபஷனலாக உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் எடுத்து? நிறைய புத்தகங்கள், நிறைய படங்கள், சினிமா படங்கள். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒன்று தான் பெரியது. நிறைய கண்ட்ரி ஃபிலிம், நிறைய லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ், யார் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது அது நிறைய உதவி இருக்கும். நிறைய மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான ஷெட்யூலில் வந்து எம்புரான் உங்களோட ஒர்க்கு எங்கே ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லையற்று ஓடிக்கிட்டே இருக்குது.
இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல மொழிகளில் வெளியாகிற படங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்கள் கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அடுத்தடுத்த நிலைக்கு அடுத்தடுத்த கெரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். டான்சர், ஸ்டண்ட் மாஸ்டர், டைரக்டர், ஆக்டர் இப்படின்னு பல கிராஃப்ட்லேயும் உங்களுடைய திறமையை நீங்கள் பட்டத்திட்டே இருக்கீங்க. அது இன்றைக்கி இருக்க பலருக்கு வந்து ஒரு ஊக்க சக்தி. வானொலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்புகள் மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷம், இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அற்புதமாக கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு இருந்தாலும் எப்போவும் நான் சொல்கிறதான், உங்களுடைய வேலையை நேசித்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் வேலையை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களோ அது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுதோ அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவே நீங்கள் நேசிங்க. அது வேறு ஒரு சக்தியை கொடுக்கும். இதுதான் என்னோட எப்போவுமே விஷஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.